56ல் 68, 69, 70. அன்றையும் நீங்கள் குடிக்கும் நீரை கவனித்தீர்களா? மேகத்திலிருந்து நீங்க இருக்கிறீர்களா அல்லது நாம் இறக்கி வைக்கிறோமா? நாம் நாடினால் அதை உப்பும் கரிப்புமா கசுமா ஆக்கியிருப்போம். நீங்க நன்றி செலுத்த வேண்டாமா? நன்றி செலுத்துவது உணர்றது. இந்த தண்ணி 2 வந்தது என்னைக்கு உணர்ந்திருக்கோம். காசு கொடுத்தா தண்ணி நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு தண்ணி தயாரிக்க முடியும். இங்க தண்ணி இருந்தாலும் குடிக்கிறதுக்கு அருள் வேணுமே. குடிக்கிறதுக்கு அப்படி குடிச்சாலும் அதை விழுங்க வச்சு செமிக்க வச்சு வெளியாடுற அருள் இருந்தால் வெளியாக முடியும். எத்தனை அத்தாட்சி நடந்துட்டு இருக்கு நமக்குள்ள. உங்களுக்குள்ளேயும் அத்தாட்சிகள் உற்று நோக்க வேண்டாமா? ஒவ்வொன்றும் அத்தாட்சி தான். சுவாசம் இயங்குறது அத்தாட்சி தான், உள்ளூர் போல இயங்குறது அத்தாட்சி தான், வெளியூர் போல இயங்குறது அத்தாட்சி தான், தூக்கம் அத்தாட்சி தான், தூங்கி எந்திரிக்கிறதும் அத்தாட்சி தான், நம்ம பார்க்கறதும் கேட்கறதும் பேசுறதும் அத்தாட்சி தான், நம்ம உணவு நமக்காக படைக்கப்படுறதும் அத்தாட்சி தான். அது சுவையுள்ள உணவை சாப்பிட்றதும் அது விழுங்குறதும் செமிக்கிறதும் கழிவு வெளியேறதும் அத்தாட்சி உள்ளது. இந்த அருளுக்கு நம்ம என்ன நன்றி செஞ்சிருக்கோமா? பொருள் வந்தா சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். பொருள் என்ன சோர்ந்து போயிடும், கவலைப்படுறோம். நன்றியற்றோம் நம்ம இருக்கிறோம். அருளை கொண்டு வாழ்விக்கப்பட்டிருக்கோம் உணர்ந்திருக்கோமா? போர் போட தண்ணி வந்து நினைக்கிறோம். காசு இருந்தா போர் போட தண்ணி வரும். எத்தனையோ போர் புகையா போயிட்டு இருக்கு. அதுவும் தெரிய வேண்டும். அது செய்தி வரும்போதே நமக்கு இது ஆகாது, இறைவன் வாழ்ந்து பாக்கி இறக்கணும், என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். 67, 30. நீர் கூறும் உங்களின் தண்ணீர் பூமியால் உறிஞ்சப்பட்டு விட்டால் அப்பொழுது ஓடும் நீரை உங்களுக்கு கொண்டு வருவன் யார் என்பதை கவனிச்சீங்களா? கொஞ்சமா கவனிச்சீங்களா? தண்ணி இல்லாம போன நேரம் என்ன ஆகுது? கொஞ்சமா பயந்தீங்களா? இருந்து குடிக்க முடியாம போன என்ன ஆகுது? குடிச்சது வெளியாகாம போன என்ன ஆகுது? இல்ல கஷ்டப்படாதவங்களா, செய்தி கேட்காதவங்களா, பார்க்காதவங்களா? நம்ம கண்ணுக்கு பாடி இந்த செய்தி காட்சி காண்கிறதுக்கும் காதல செய்தி கேட்கறதுக்கும் நமக்கு ஒரு எச்சரிக்கை தானே. எங்கேயோ வறட்சியில காஞ்சிட்டு இருக்காங்க, செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது பாம்பு கேட்க வேணாமா? அது அவங்களுக்கு தான் நமக்குலாம் வராது நினைச்சிட்டு இருக்கோம். உங்களிலோ பூமியிலோ சம்பவிக்க எந்த சம்பவமும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் இல்லை. அந்த செய்தி நமக்கு வரும்போது உங்களுக்கு எச்சரிக்கை இருக்குது. நமக்கு நல்ல கொடுத்துட்டு இருக்காங்க, நன்றியோடு இருக்கும். பெரும் உணவுலாம் இருக்கக்கூடாது.